அல்வா செய்யறதுக்கு கப்பில் வந்து ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் மாவு எடுத்தால் இதே இதில் தான் சர்க்கரை எடுக்கணும். ஒரு கப் வந்து அந்த அல்வா இதுக்கு அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றணும். 1.5 கப் தண்ணி ஊற்றி அது வந்து சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். அதுக்கு வந்து இதுக்கு வந்து முதல்ல இந்த மாவு வந்து கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப் மாவு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிக்கணும். சர்க்கரை கரைஞ்ச பதம்லாம் வர வேண்டாம், கண்டி பதம்லாம். இனி வந்து இந்த கலக்கி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிட் கலர் போட்டுக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே கெட்டியாகிடும். பாதாம் முந்திரி போட்டிருக்கேன். நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். போடுற நெய் வந்து பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொஞ்சம் மறுபடியும் நெய் ஊற்றுறேன். நல்லா நெய் ஊற்றினேன். 1/2 கப் நெய் ஊற்றினா 1/2 கப் நெய் ஊற்றியாச்சு. இந்த பாம்பே அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியானது. கோதுமை அல்வாவோட இது ரொம்ப ஈஸியானது. என்னுடைய வீடியோ 99 வீடியோ வந்துருச்சு. 100வது வீடியோவாக இந்த பாம்பே அல்வாவை போட்டுறேன். எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை அப்போ தான் எங்களோட இது கிடைக்கும். இதுதான் பிரிஞ்சு வருது. நம்ம ஊற்று நெய்யெல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். இறக்கி ஒரு நெய் தடவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இந்த வீடியோவை 100வது வீடியோவை பண்ணுங்கள் எல்லோரும். பாம்பே அல்வா போட்டிருக்கேன். அல்வா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாம்பே அல்வா இது எங்களுடைய 100வது வீடியோ. எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Press the bell icon on the YouTube app and never miss another